ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சாட்சி டைரக்ஷன்ல 2024 இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் அப்படிங்கிற படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல வந்து சதீஷ், மைம் கோபி, ரித்விகா இங்க நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைக்காடு. அந்த மலைக்காட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து கார்ல வேகமா போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஆள் அடிச்சு தூக்கிடுறாரு. தூக்குன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே இறங்கி போய் பாக்குறாரு. இறந்த உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டுட்டு போனோம்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி டிக்கில வச்சுக்கின்னு வெளியில எங்கேயாச்சும் கொண்டு ஒரு பள்ளத்தாக்குலையோ வேற ஏதோ ஒரு இடத்துல போட்டலாம், பள்ளத்தாக்கடியே போட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு. போயிட்டு இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் செக்கிங் வருது. செக்கிங் வந்த உடனே அவர் வந்து போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கார் ஓரமா நிறுத்திட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிக்கிறாரு. அந்த கேஸை வந்து அந்த மாதிரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. பண்ண உடனே இவர் போய் இறங்கி நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாலண்டரியா இது பண்ண முடியும். உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஓகே பண்ணி ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு சொல்லிட்டு கார் அவருக்கும் ஒரு ஈகோ ஆயிருது, போலீஸுக்கும் நம்ம ஹீரோவுக்கும். உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, கார் எடுத்துட்டு ஸ்டேஷன் போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன உடனே ஸ்டேஷன்ல போய் வெளியே உள்ள உட்காந்துருக்காரு. உட்கார்ந்து போது வெளியே டெட் பாடியோட கார் வெளியே நிக்குது. அவர் வந்து உள்ள உட்காந்துருக்காரு. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைப்பகுதியில ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணோட இது கிடைக்கு, நம்ம பணம் கிடைக்கு. அந்த பொண்ணு உடம்புற வெட்டுப்பட்ட காயங்களோட கிடைக்கு. அந்த கேஸுக்கும் இந்த கொலைக்கும் இந்த காரனோட சேசிங்கும் இருக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரான படம். இந்த படம் வந்து ஒரு வந்த படங்கள்லயே ஒரு நல்ல ஒரு உட்கார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். இந்த படத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் சின்ன ஒரு சர்க்கிளும் தான் இந்த படத்தினுடைய சின்ன பலவீனங்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன் ஆகட்டும், அந்த பொண்ணுடைய பிளாஷ்பேக் ஆகட்டும், அது இவரு அடிபட்ட பிறகு இவருக்கு நடக்கிற டிராஜடி டிராமா என்ன, அதுக்கப்புறம் அந்த போலீஸுக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு அந்த ஈகோ பிரச்சனையால வர விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லரா இந்த படம் வந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தினோட ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வந்து நடிச்சு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் என்ன அந்த ஒரு சின்ன விஷயங்கள் தான் அந்த கடைசியில் அந்த பிளாஷ்பேக்ல வர இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்தா கொடுத்திருந்தோம்னா, அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஓகே ஈஸியா கன்வே ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரிதான் விஷயம் நடந்திருக்கு. படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன புரியும். நான் வந்து ஃபுல்லா சொல்லிட்டேன்னா நீங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. உண்மையிலேயே வந்த படங்கள்லயே ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு சூப்பரான படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டம் என் கையில் தான். இந்த படத்தை போய் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. வேற ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. சின்ன ஒரு காரை வச்சு ஒரு ஆளை வச்சு சிம்பிளா முடிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஷன், அவ்வளவுதான். ஆனா படம் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க.